நான் ஆணையிட்டால் அந்த பாட்டு யார் எழுதியிருக்காங்களோ தெரியாது. அந்த ஃப்யூச்சரை அதான் சொன்னேன், கிரகங்களுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. அந்த ஃப்யூச்சரை இது பண்ணி யாரோ எழுதியிருக்காங்க. ஸோ அப்படியே அவர் ஆணையிட்டால் அது நடந்துடுவேன்றாலே ஆகிப்போச்சு. அதை பற்றி தான் சொன்னேன் நான். இது பூர்வஜன்மானுடைய சுக்கிரத்தன் தான். அவர் பூர்வஜன்மாலே பெரிய மகானாக இருந்திருக்கணும், இல்லைன்னா இந்த இதுக்கு வந்திருக்க மாட்டார். அதனால் ஆட்சி பண்ணுறதுக்கு எல்லாரையும் ஆள்றதுக்கு தான் இவர் பிறந்தார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அம்மாவுக்கு ஏதாவது வேலை பண்ணணும் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அதில் மியூசிக் காலேஜில் சடனாக இது போட்டுவிட்டார். ஆமாம், அவர் தான் போட்டு கொடுத்தாரு. நான் சொன்னேன், மிஸ்டர் எம்ஜிஆர் எனக்கு ஒன்றும் தெரியாது, இந்த மியூசிக் சமாச்சாரம் இல்லை, மியூசிக் தெரியும் எனக்கு, அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா உங்களுக்கு தெரியாத மியூசிக்கா, உங்களுக்கு தெரியாத அட்மினிஸ்ட்ரேஷனாக, ஸ்டுடியோ பார்க்குறீங்க, அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறீங்க, ஐயா உங்கள் ஹஸ்பண்டுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, எனக்கு நல்லா தெரியும். மியூசிக்கில் நீ வெளியே வந்து கச்சேரி பண்ணலையே தவிர நீங்கள் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். அது ரத்னகுமார் பார்த்துட்டு ராத்திரி நான் 9 மணிக்கு டெலிஃபோன் பண்ணார்.